கச்சத்தீவை எடுக்கிறத தவிர என் மீனவ மக்களுக்கு, என் சொந்தங்களுக்கு அங்க பாதுகாப்பும் இல்லை, வாழ் உரிமையும் இல்லை. கச்சத்தீவு எனக்கு என்றால் என்னுடைய கடல் பரப்பு தூரம், கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுடைய கடல் பரப்பு தூரம். இப்போ அதான் இங்கே இருக்கிறது. நான் எல்லை தாண்டி வர்றேங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டு. உங்களுக்கு துணிவு கிடையாது. எல்லை தாண்டி கேரள மீனவன் போறானா இல்லைன்னா பதில் இல்லை, போறான். அவனை ஏன் வலை பறிக்கிறது இல்லை, சுடுறது இல்லை, படகு பறிக்கிறது இல்லை, கைது பண்றது இல்லை? அதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல. அப்போ எல்லை தாண்டி வருவான் மீனவங்கிறது சிக்கல் இல்லை, தமிழனுங்கிறதான் பிரச்சனை. அதை கேட்க முடியல. அப்போ நீங்க கச்சத்தீவு யாருடையது? இந்தியாவின் சொத்தா? யாராவது சொல்லுங்க. இல்ல எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்தா? என் நிலம், என் பூர்வீக நிலம், என் பாட்டனுக்கு, அது பேரம்பேத்திகளுக்கு சொந்தம். நீங்க மன்னன் மாணி ஒழிப்புல எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு தீர்மானம் போடல, ஒரு விவாதம் பண்ணல, டப்புன்னு எடுத்து கொடுத்து விட்டீங்க. அப்படித்தானே? எதேச்சே எடுத்து அப்படியே கொடுத்து விட்டீங்க. அது 99 ஆண்டுக்கு லீஸு கொடுத்தாதான் சொல்றாங்க, லீஸ் ஒப்பந்தத்துல. இப்ப அவன் அப்படிலாம் ஒப்பந்தம் இல்லைன்னா அவங்க சொல்றாங்க. இத்தனை நாடு, நீங்க சொல்லுங்க, இத்தனை இவ்வளவு பெரிய நாடு, இந்த நாட்டின் குடிமக்கள் இவ்வளவு பேரை சிறைபிடிக்கிறான், மொட்டை அடிக்கிறான். அந்த அவமானம் மொட்டை அடிக்கப்பட்டவனுக்கு இல்ல, இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரங்களுக்கும் தலைவர்களுக்கும் தான். ஒரே சங்கிலியில 12 பேரை இழுத்துக்கிட்டு போறான். எங்களுக்கு துடிக்குது, ஏன்னா ரத்தம் ஒன்னா இருக்கு. நீங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லையே, கண்டிக்கவே இல்லையே. ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன். குஜராத்ல ஒரு மீனவனை கைது பண்ண பிறகு பாகிஸ்தான் கடற்படையை விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் பிடிச்சு திருப்பி கொண்டு வந்துச்சா இல்லை? அதை மட்டும் பண்ணுச்சுல்ல. அதே மாதிரி 850 மீனவனை சுட்டிருக்கு, பல மீனவர்களை விரட்டி விரட்டி கைது பண்ணுது. ஒரு தடவையாவது அங்க நிக்கிற கடற்படை ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது பண்ணும்போது தடுத்து பிடிச்சு மீட்டு கொண்டு வந்ததுங்கிற செய்தி நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? அப்ப நான் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையாங்கிற கேள்வி எழுமா எழாதா? அதை மட்டும் சொல்லு. அவங்க சொல்றத பாருங்க. மீனவர் சிக்கலை மனிதாயமான அடிப்படையில் அணுகிறது, பேசி தீர்வு என்றதுன்னா, எந்த மான அடிப்படையில் நீங்க 850 பேர் எங்களை சுட்டிங்க? எனக்கு என்ன மனிதாயமானம் இருக்குது? எனக்கு உரிமை தான் இங்க இருக்குது.